மார்னிங், வணக்கம், ஸ்லாமா பகி. ஓகே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து தீபாவளி வந்து நியர்பையாக வரனால உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 பிஸ்கெட் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ என்னோட சேனலில் வீடியோ போடலான்னு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ தீபாவளி போதமோ எம்சிஓவில் இருக்கிறோம். இன்னமும் நம்ம வந்து கேசஸ்லாம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம வீட்டில் அதாவது நம்ம வந்து பொருளை வாங்கி வீட்டில் சிம்பிள் மெத்தடாக எந்தெந்த பிஸ்கெட் வந்து நீங்கள் வீட்டில் அதாவது பிஸ்கெட்னாலே குழந்தைங்க வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்போதுமே முறுக்கு வீட்டில் வந்து அச்சு முறுக்கு அது வந்து நம்ம வந்து வயசானவங்களுக்கெல்லாம் அது வந்து பிடித்தமானது பலகாரங்கள் தான். ஆனால் இந்த பிஸ்கெட் வந்து பெரும்பாலும் வந்து குழந்தைங்களை வந்து அதிகமாக அதோடு என்னன்னா இந்த பிஸ்கெட்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 1 month 2 month வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். ஸோ ஒரு சிம்பிள் மெத்தட் தான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். உங்களுக்கு வந்து அந்த அச்சு கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் சிம்பிள் வேறு மாதிரி அச்சு வச்சுருந்தா கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். வாங்க, நான் உங்களுக்கு வந்து அந்த செய்கிற முறையும் உங்களுக்கு முதல்ல வந்து அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடுவோம். வாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு வந்து நான் வந்து இது வந்து நம்ம வந்து அந்த பிஸ்கெட் செஞ்சோன்னே மேலே டாப்பிங் பண்ணுறதுக்கு சாக்லேட் சிப்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சாக்லேட் சிப்ஸோ இல்லைன்னா பாருங்கள் செரி, இது வந்து சாக்லேட் சிப்ஸு, இது வந்து ரெயின்போ கலர் பால்ஸ் இதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மணி வச்சுருக்கிறேன் நான், பாருங்கள் மணி. ஓகே, அடுத்தது வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எசன்ஸ் வந்து ரோஸ் எசன்ஸு, அந்த நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கறதுக்கு அந்த பிஸ்கெட்டு. ஸோ ஒரு ஃபியூ கலர்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், ரெட், க்ரீன், ப்ளூ. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாவது இந்த பிஸ்கெட்லேருந்து 2 டைப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரெயின்போ மாதிரி கலர் கொடுக்குற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அடுத்த பொருள் பார்ப்போம். அடுத்த பொருள் பாருங்கள், பட்டக்காப் இருக்குது. இதுக்கு வந்து இந்த பிஸ்கெட்டுக்கு தேவையானது நான் 3 விதமான அச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பார்ப்போம் இப்போ இதில் வந்து எந்த அச்சு கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும், நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி அச்சாக இருக்கும். நம்ம வந்து பிஸ்கெட்டோட மாவு வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு தான் இதை வந்து நம்ம அமுக்கி செய்கிறது, புஷ் பண்ணி நம்ம செய்கிறது. அப்புறம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அடுத்தது வந்து ஸ்வீட் condensed milk. அடுத்தது வந்து இது வந்து கஸ்டர்ட் ஃப்ளார். அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளார். ஓகே, இதுக்கு தான் இதுக்கு தேவையான பொருள். ஆனால் இதுக்கு வந்து நம்ம வந்து தேவையானது வந்து முக்கியமானது வந்து இந்த 1 2 3 4 பொருள்கள் தான் இந்த பிஸ்கெட்டுக்கு தேவையானது. ஸோ நம்ம வந்து செய்முறையை பாருங்கள், ஸ்லோவாக உங்களுக்கு காட்டுறேன், செய்முறையை பாருங்கள். ஸோ பட்டர் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து பட்டர் கப்பை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ 250 கிராமு. நீங்கள் ஹோல் பட்டர் வாங்கினீங்கன்னா வந்து அது 250 தான் 250 கிராம் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்கள், 250 கிராம் வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் போட்டு அப்படியே 250 கிராம் எடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து அப்படியே பவுலில் ஆட் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து நம்ம வந்து condensed milk ஆட் பண்ணிப்போம். condensed milk வந்து இது வந்து ஆக்சுவலி 500 இருக்குது. 500 இருக்குது, அவ்வளோ போட வேணாம். 500 இருக்குது, அவ்வளோ போட வேணாம். நீங்கள் வந்து முக்காசி முதல்ல போடுங்க, காவாசி வச்சுருங்க. ரெண்டையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடட்டும். இந்த பிஸ்கெட் ஆக்சுவலி வந்து மெத்தட் ரொம்ப ஈஸி, நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம்.
நீங்கள் என்னடா பால் அளவு கணக்காக வருமா வராதா அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து 400 கிராம் எடுக்கிறோம். ஸோ அதேமாரி கண்டென்ஸ் மில்க் வந்து 400 கிராம் தான். இது வந்து இந்த டீன் வந்து முதல்ல வந்து கண்டென்ஸ் மில்க் க்ரீமை வந்து 500னால அதான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், முக்காது ஊற்றுங்க, காது வச்சுருவோம். அப்படி நம்ம பத்தலைன்னா நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து அதாவது வெஜிடேரியன் வந்து வேகனாக இருக்கிறவங்க ஸோ எக் இல்லாமல் இந்த பிஸ்கெட் செய்கிறது. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவோம். ஓகே, ரோஸ் ஃப்ளேவர் வந்து ரோஸ் ஃப்ளேவரு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம், இந்த வாசத்துக்கு தான். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து இது வந்து ஹேண்டில் நம்ம வந்து நல்லா நீட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஹேண்டில். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம வந்து இது வந்து 400 கிராம், நான் சொன்ன மாதிரி 400 கிராம். ஓகே, இது வந்து அப்படியே போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, அதாவது ஒரு 3 கரண்டி 4 கரண்டி போட்டு அதை நல்லா நீட் பண்ணி வருவோம். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் கஸ்டர்ட் ஃப்ளவர் வந்து ஒரு 3 கரண்டி. ஸோ மாவு பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 கரண்டி கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு வந்து அப்புறம் கணக்கான அளவு உங்களுக்கு கொடுக்குறேன், நான் எவ்வளோ சேர்த்தேன்னு. அதான் நீங்கள் வந்து அதாவது நம்ம கண்டென்ஸ் மில்க்லேயும் இருக்குது. சில கண்டென்ஸ் மில்க் வந்து நல்லா ஒரு திக்காக கொடுக்கும், சிலது வந்து ரொம்ப உள்ளுக்கே இது வந்து தண்ணியாக இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரிட் பண்ணாதீங்க. இந்த பிஸ்கெட் எப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர். ஓகே, 2 இது மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் நல்லா பட்டர் தடவி விட்டுக்கோங்க. ட்ரே வருங்க, நான் அழகாக செஞ்சாச்சு. ஓகே, நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து சாக்லேட் சிப்ஸ் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வைக்கலாம். பாருங்கள், இந்த பாருங்கள், அதை கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் வைக்கிறேன். நீங்கள் அப்படி உங்களுக்கு வந்து ஃப்ரூட்டி கிடச்சின்னா கூட வைக்கலாம். ரெட் கலரோ இல்லை க்ரீன் கலரோ வைக்கலாம். உங்களுக்கு சேரி எப்படி கூட வைக்கலாம். இப்போ பெண்டமிக்னால எம்சிஓனால குழந்தைங்களாம் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு கூட இந்த வேலையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்கலாம். ஸோ ஆர்வமாக அந்த மாதிரி அவங்க அப்படியே செய்வாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மணி கிடச்சி கூட வைக்கலாம், கலர் மணி சென்டரில். ஒரு ட்ரே நம்ம முடிச்சிட்டோம். நம்ம முடிச்சுட்டு நீங்கள் அவன் வந்து ஒரு 5 மினிட் ஹீட் ஆக்குங்க.
150 வைங்க முதல்ல. ஸோ இது வந்து நம்ம பாருங்கள் ஒரு ட்ரே முடிச்சுட்டேன் நான். இது வந்து உடனே அவனில் வச்சிடாதீங்க, செஞ்ச கையோட கொண்டு போய் அவனில் வச்சிடாதீங்க. இது ஒரு 10 மினிட் வெளியே இருக்கட்டும். ஸோ அடுத்தடுத்து நம்ம ட்ரே செய்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 10 மினிட் வச்சுருந்து நீங்கள் வந்து அவனில் வச்சிங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து அப்படியே அழகாக தெரியும். சரி, அடுத்த ட்ரே நம்ம செய்வோம். ஸோ ஒரு பவுலில் வந்து நான் பாருங்கள் ஓரளவு கொஞ்சம் எடுத்து காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த பிஸ்கெட் வந்து கொஞ்சம் கலர் போட்டும் நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரெயின்போ கலர் மாதிரி கிடைக்கும். கலர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் பாருங்கள், கலர் கலராக நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு ரெயின்போ கலர் மாதிரி. ஸோ அந்த டாப் நீங்கள் வந்து எதுக்கும் சேரி வச்சுக்கலாம். சேரியோ இல்லை வேறு எதுவும் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் இந்த மாதிரி எதுவும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம சேரி வச்சுக்கிறேன் நான் இதெல்லாம். நான் சொன்ன மாதிரி தான் பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இது ரெடி பண்ணிய கையோடு நீங்கள் வந்து அவனில் வச்சிடாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெளியே இருந்துட்டு அப்புறம் வந்து அவனில் வைங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரே வச்சுட்டோம், இது செகண்ட் ட்ரே வைப்போம். பிஸ்கெட்லாம் நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அதோட செஞ்ச முறை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அழகாக வந்துருக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. செம்பெரிட் சுசு, அதாவது மில்க் பிஸ்கெட், கார்ன்ஃப்ளவர் மில்க் பிஸ்கெட் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த பிஸ்கெட்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக டர்ன் ஆஃப் பண்ணி வந்துருக்கு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பிஸ்கெட்டை உங்களோட ஃப்ரெண்ட்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எதுவும் உங்களுக்கு வேறு மாதிரி பிஸ்கெட் போடணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.